ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சுற்றுலாத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணத் தொகை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் நேற்றிரவு பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ், லோகேஷ், குருவாயூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த கோர விபத்து குறித்து தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். மேலும் திமுக தலைமைக் கழகம் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார். மேலும் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் இந்த பட்டாசு வெடி விபத்திற்கு காரணமானவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு ஓமலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சஞ்சய் குமாரிடம் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்வில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, மேட்டூர் கோட்டாட்சியர் சுகுமார், அரசு மருத்துவமனை முதல்வர் தேவி மீனாள் உள்ளிட்ட அலுவலர்கள் உடன் இருந்தனர்.